பார்த்தனே, நீ போரிட்டு கொல்லப் போவது அவர்களின் உடலை மட்டுமே, அவர்களை அல்ல. நாம் உடல் அல்ல பார்த்தா, நாம் ஆத்மா. ஆத்மாவை எவராலும் அழிக்க முடியாது. பிறகு ஏன் நீ போரிட தயங்குகிறாய்? உடல் மட்டுமே அழியக்கூடியது. உள்ளிருக்கும் உடல் முழுவதும் வியாபித்திருக்கும் ஆத்மா அழியாதது, அளவிட முடியாதது. ஆத்மா பிறப்பதோ இறப்பதோ இல்லை, வயதாகவும் இல்லை. உடல் இறக்கும் தருவாயில் அது உடலை விட்டு வெளியேறுகிறது. காலம் வரும்போது மற்றொரு உடலை அடைகிறது. நாம் கிழிந்த அழுக்கான ஆடைகளை களைந்து புது ஆடைகளை அணிவது போல ஒரு ஆத்மா இறக்கும் போது உடலை களைந்து செல்கிறது. தகுதி பெறும் வரை மறுபிறப்பு எடுப்பது ஒரு ஆத்மாவின் கடமை பார்த்தா. ஆகையால் நீ அவர்களை போரிட்டுக் கொள்வதால் யாதொரு பாதகமும் இல்லை. ஆத்மாவை எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாது. நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் மூழ்கடிக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது. அது புலன்களுக்கு அப்பாற்பட்டது, தெய்வீகமானது. பிறந்த ஒவ்வொருவரும் இறக்கத்தான் வேண்டும். இறப்பவர்கள் மீண்டும் பிறக்கத்தான் வேண்டும். அதுவே இயற்கை, அதுவே நியதி. இதனை எவராலும் தவிர்க்க முடியாது. நீ இப்போது இவர்களை கொல்லாமல் போனாலும் இவர்கள் அனைவரும் எப்படியும் இறக்கத்தான் போகிறார்கள். அதை உன்னால் மாற்ற முடியாது பார்த்தா. பிறகு ஏன் போர் புரிய தயங்குகிறாய்? பரத வம்சத்தின் வழித்தோன்றலே, உனது கடமையை நிறைவேற்று. எழுந்திடு, போரிடு. என்னம்மா, ஓகேவா? எனி டவுட்ஸ்? இருக்கு, ஆனால் அது எப்படி கேட்குறதுன்னு கரெக்டாக சொல்ல தெரியலையே. ஆத்மாவை பத்தியா? அது கம்ப்ளீட்டா புரியுதா? அதுவும் தான். நீயும் நானும் ஆத்மாதான், அது புரியுதா? தியரட்டிக்கலாக ஓகேம்மா, ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்படி பார்க்க முடியல. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இதை இப்போ உனக்குள்ள உள்வாங்கிக்கிட்டா போதும். போக போக ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி முடியும்? தாத்தா கத்திக்கிட்டே இருக்காரு, திட்டிக்கிட்டே இருக்காருன்னு உனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் கோபம் வரும்ல? ஆமாம், அது இப்போ எப்படி போச்சு? நீங்கள் தான் சொன்னீங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, பிபி இருக்குது, டேப்லெட்லாம் சாப்பிட்றாரு, அதனால தான் கத்துறாருன்னு. அதை அவர் வாண்டடாக செய்யலைல்ல, அவருக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் கத்துறாரு. அப்போது பாவமாக தானே இருக்கும், கோவம் போயிடும்ல. வெரி குட். அவருக்கு உடம்பு சரியில்லை அதனால கத்துறாரு. வேறு ஒருத்தருக்கு மனசு சரியில்லை அதனால இப்படி நடந்துக்கிட்டாரு. அவளை யாரோ ஏமாத்திட்டாங்க, அதனாலதான் அவளும் இப்படி நடந்துக்கிறா. அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல, என்னன்னு நமக்கு தெரியாது. ஃப்ரீயா விடுவோம், முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுவோம்னு மனசு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ரியாக்ஷன்ஸை கட்டுப்படுத்தும். நம்ம எல்லாருமே ஆத்மா. இந்த பிறவில நீ எனக்கு பொண்ணா கிடைச்சிருக்க, அவ்வளவுதான். நான் ஒன்னும் உனக்கு பெருசா செஞ்சிடல. அவங்க அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் செய்யறோம். இதுல நான் யாரு தெரியுமா? நான் உனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கேன் தெரியுமான்னு? அதெல்லாம் தேவையே இல்லை. அம்மா, நிஜமாவே நீங்கள் சூப்பர்மா. அர்ஜுனருக்கு வேணா கிருஷ்ணர் உபதேசம் செஞ்சிருக்கலாம், ஆனால் எனக்கு நீங்கள் தான் கிருஷ்ணர். அப்படி உனக்கு தோணுச்சுன்னா இதையும் கிருஷ்ணர் தான் என் மூலமா உன்னை கீதையை கேட்க வச்சிருக்காரு. சரிம்மா, உன் டவுட் எல்லாம் இப்ப கிளியர் ஆயிடுச்சா? சரி, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் போக போக கேட்குறேன்.